ரத்து செய், ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய். என்னுடைய பெயர் காமராஜ். இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மேற்கு மண்டல பொறுப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நீட் தேர்வை இந்திய ஒற்றுமை இயக்கம் மூலமாக அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் ஒருங்கிணைத்து இன்று கோவை மாவட்டத்தில் நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வடநாட்டில் நீட்டில் முறைகேடு என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் நீட்டே ஒரு முறைகேடு, நீட் ஒரு சூதாட்டம், பணக்காரர்களுக்காக நடத்தப்படும் ஒரு தேர்வு என்றும் இதனால் எண்ணற்ற மாணவ மாணவிகள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள் என்றும் பணக்காரர்களான் பிரைவேட் கோச்சிங் சென்டரில் போய் பயிற்சி மையம் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் செலவழித்து அவர்கள்தான் நீட் தேர்வு மூலமாக மருத்துவக் கல்வியை படிக்க முடிகிறது. ஏழை எளிய மக்கள், பிற்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் நீட்டில் படிக்க முடியாமல், பயிற்சி மையத்தில் பணம் கட்ட முடியாமல் மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. ஆகையால் இந்த நீட் தேர்வை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு இழப்பீடு நீட் தேர்வு கசிந்த பிறகு வந்த மரணத்துக்கு மட்டும்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் அனிதா அவர்கள் இறந்ததிலிருந்து இதுவரை 23 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இழப்பீடு 1 கோடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுவரை பணக்காரர்கள் பின்வாசல் வழியாக மருத்துவக் கல்விக்கு வந்தார்கள். இந்த நீட் மூலமாக இப்போ அவர்கள் முன்வாசல் வழியாகவே எளிதில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து மருத்துவ படிப்பை படிக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் கோடிக்கணக்கு பணத்துக்கு எங்கே போவார்கள்? ஆகையால் நீட் என்பது மோசடி தேர்வு, ஒரு சூதாட்டம். பயிற்சி மையத்தில் அங்கு ஒரு சூதாட்டம், கார்ப்பரேட் கம்பெனி பயிற்சி நிறுவனங்கள் தான் பயன்பெறுகிறார்கள். இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து முற்போக்கு இயக்கமும் இணைந்து இந்த நீட் தேர்வை ஒழிக்கும் வரை போராடுவோம். நீட் கசிவுக்கு முன்பு வந்த மாணவ மாணவிகளுக்கும் அந்த இழப்பீடு தொகையான 1 கோடியை வழங்கியே தீர வேண்டும் என்று தொடர்ந்து போராடுவோம். நீட் ஒழியும் வரை, நீட்டு சூதாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம். அது ஒரு படி தான், அது ஒரு தீர்வு கிடையாது. அது அந்த கசிவுக்கு பொறுப்பு ஏற்றிருக்காரு. ஆனால் நீட்டு முற்றிலும் ஒழிச்சாதான் ஒரு ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மனத்தர்கள், அடக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பயன்பெற முடியும். ஆகையால் அந்த அமைச்சர் ஒரு பதவி வளையினாலே இந்த நீட்டெல்லாம் ஒன்றும் ஒழிச்சிட முடியாது. முற்றிலும் இந்த தேர்வு முறையை ஒழிச்சாதான். அதுக்கு முக்கிய காரணம் கல்வி மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மத்திய அரசு போனதுனால நம்மளை பழி வாங்கிட்டு இருக்காங்க. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க, விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வந்து ஒரு மாணவன் ஒரு பாடத்தில் பெயில் வாங்கினா கூட புதிய கல்வியில் அவனை வீட்டுக்கு போயிடணும். அவன் வீட்டுக்கு போய் மறுபடியும் குலக்கல்வி தான் தொடரணும். இது திட்டமிட்ட சதி. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருந்து தொடர்ந்து போராடி இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நிறைய இடத்துல போராட்டம் நடத்திட்டே இருக்கீங்க. ஆனால் மாணவிகளுடைய மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு அரசாங்கம் செவி சாய்க்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். நடந்து கொண்டே இருக்கு, ஆனால் உயிர்கள் போயிட்டே இருக்கு. அவங்க ஒரு பொருட்படுத்தலை. அதை மத்திய அரசு நடந்து கொண்டு இருக்கிறதா எப்படி எடுத்துக்கணும்? அது ஒரு ஊமையாக இருந்து செயல்படுறாங்க. அது பார்ப்பான பாசிச ஆட்சி நடக்கிறதுனால இதை நீட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க. மக்கள் இது விழித்தெழுந்து இதுக்கெல்லாம் தொடர்ந்து போராடினா தான் அதுக்கு நிச்சயம் ஒரு இப்போ எப்படி தர்மேந்திர பிரதான் வீட்டுக்கு போனாரோ அதே மாதிரி இந்த நீட்டை கொண்டு வந்த பாஜக அரசையும் வீட்டுக்கு போன நிலைமை உண்டாகும். மக்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த திறமையான மாணவர்களையும் அந்த சிறந்த மாணவர்களையும் உருவாக்குறதுக்கு மாற்றக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக நீட்டை ஒழிச்சாவே +2 நாங்களும் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்தேன். +2 மார்க்கை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணோம், தேர்வு நடத்தணும். அப்போ அவங்க கிராமத்தில் அது பண்ணால் நிறையா தேர்வு ஆனாங்க. ஆனால் நீட்டு கொண்டு வந்து பணக்கார மையத்தில் போய் பணம் கொடுத்து ஏழை மாணவர்கள் அது 1-2 குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ரொம்ப குறைஞ்ச % அப்படி பாஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதில் கிராமப்புற மக்கள், ஏழை மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. போதாதா 44 உயிர்கள் போதாது பதவி நேர்ந்தால் போதாது. நீட் தேர்வு ரத்தாகும் வரை போராட்டம் போயாது. வழங்கிடு அனிதா முதல் அணுகீர்த்தனா வரை நீட்டுக்காக உயிர் நீத்த மாணவர் குடும்பங்களுக்கு 1 கோடி வழங்கிடு.
நீட்டால் உயிர் பலியான மாணவர் குடும்பங்களுக்கு 1 கோடி வழங்கிடு. பறிபோகுது பறிபோகுது, மருத்துவ கனவு பறிபோகுது, நீ தேர்வால் பறிபோகுது.